ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டந்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு மூலவர் அக்னீஸ்வராவும் தீயாடியப்புறவும் விளங்குறாங்க. அம்பாள் சவுந்தரநாயகியாகவும் அழகம்மையாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் வன்னி மரமும் வில்வ மரமும் விளங்குது. தீர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா அக்னி தீர்த்தம். இங்கே அக்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. அது மட்டும் அல்லாத நவகிரகங்கள் எல்லா சந்திரனையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனை பார்த்துன்னு இருப்பதாக மிக சிறப்பு. அதனால் அக்னி வழிபட்ட தலனால் இது அக்னீஸ்வரனும் சொல்லி அழைக்கப்படுறாங்க. இது தேவார பாடல் பெற்ற 72வது தலமாக பார்க்கப்படுது. இங்கே யாரெல்லாம் வழிபட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திருமால், பிரம்மன், சூரியன், பகிரதன், உறையூர் அரசி இவங்கெல்லாம் வழிபட்ட தலமாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய சிறப்பு, உறையூரை ஆண்டு வந்த மன்னன் ஒரு நந்தவனம் அமைக்கிறாரு. அந்த நந்தவனத்தில் மலரெல்லாம் சிவபெருமானுக்கு உரிய சொல்லி மிகவும் ஆசையாக வளர்க்குறாரு. ஒரு நாள் அரசர் பணியாட்களை அனுப்பி நந்தவனத்தில் மலரை பறிச்சுட்டு வர சொல்கிறாங்க. அப்படி பறிச்சுட்டு வர சொல்லும்போது பணியாட்களும் சென்று அந்த மலர்களை பறிச்சுட்டு அரசரை கொடுக்குறாங்க. அரசருக்கு 2 மனைவிகள். அப்போ என்ன பண்ணுற, அந்த மலர்களை கொண்டு 2 மனைவியோடு கொடுக்குறாங்க. அப்போ முதல் மனைவி என்ன பண்ணுறாங்க, அனைத்து அந்த பூக்களை கொண்டு போய் சிவபெருமானை வணங்குறாங்க. அவருக்கு பூஜை செஞ்சு மகிழ்கிறாங்க. 2வது மனைவி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலரை தானே சூடி தன்னை அழகுபடுத்திடுறாங்க. அதனால் முதல் மனைவி வணங்கிய உறையூரில் சிவபெருமான் தங்கிடுறாரு. இந்த 2வது மனைவி இருக்காங்க, அந்த ஊர் மணல் மேடல அந்த ஊர் அழிய பெறுது. அது மட்டுமல்லாது இங்கே அக்னீஸ்வரருக்கு மிக தீராத வயிற்று வலி ஏற்படுது. தீராத வயிற்று வலி ஏன் ஏற்படுதுனாக்கா, எல்லாரும் மிகப்பெரிய யாகங்கள் நடத்துகிறாங்க. அந்த யாகத்தில் நெய்யை ஊற்றுறாங்க. அந்த நெய்யை அவர் அக்னீஸ்வரர் தான் சாப்பிடணும். அதனால் நிறைய நெய்யை சாப்பிட்டதால் அவருக்கு வயிற்றில் வயிற்று வலி ஏற்படுது. அதேமாதிரி நிறைய யாகங்கள் செய்ததில் நிறைய மகரங்களை வெட்டி எரிக்கிறாங்க இல்லையா, அதில் மரத்தை வெட்டுதல், அந்த இயற்கை வெட்டுதல், அந்த மரத்துடைய வெட்டினதில் பாவமும் அவரை சாருது. இதில் விடுபடுறதுக்காக அக்னீஸ்வரர் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட வணங்குறாங்க. சிவபெருமானை வணங்கும் பட்சத்தில் சிவபெருமான் அக்னீஸ்வரர் காட்சியளிச்சு எதிரில் இருக்கிற குளத்தில் நீராட்டு என்ன மனமுருகி வணங்கினா உன்னுடைய வயிற்று வலியெல்லாம் சரியாக போயின்னு சொல்கிறாங்க. அதே போலவே அக்னீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, எதிரில் குளத்தில் நீராட்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டுறாரு. மனமுருகி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் வயிற்று வலியும் அவரை விட்டு விலகிறது, அவருடைய பாவங்களும் அவர்கிட்ட விலகுது. இதனால் மகிழ்ச்சி பெற்ற அக்னீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் இன்னொரு வரன் கேட்குறாரு. என்னன்னு கேட்டினாக்கா, எப்படி தான் தீராத வயிற்று வலியாகவும் இதனுடைய பாவங்களையும் எப்படி போக்கினீங்களோ அதே மாதிரி தன்னை வேண்டி வணங்குற மனமுருகி வேண்டி வணங்குறவர்களுக்கு இந்த வயிற்று வலியும் அவங்களுடைய பாவங்களை விலகி போகணும் சொல்லி கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே இந்த தீர்த்த குளத்தில் நீராடிட்டு மனமுருகி உன்னை வேணுனாங்கன்னா அவருடைய வயிறு சம்பந்த எல்லா பிரச்சனைகளும் அவருடைய பாவங்களும் அகலும் சொல்லிட்டு சிவபெருமான் காட்சியளிக்கிறாங்க. அதனால தான் இந்த ஆலயத்தில் தீராத வயிற்று வலி இருக்கிறவங்க பூர்வஜனும் பாவங்கள்லாம் துளையிற ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த அக்னீஸ்வர ஆலயம். இங்கே அது மட்டும் இல்லை, இங்கே உரோம மகரிஷி வழிபட்ட தலமும் இந்த தலம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த அக்னீஸ்வரர் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிங்க, அக்னீஸ்வரர் சென்று வணங்கி நோயற்ற வாழ்வு பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க, ஈசனடி வாழ்க, எந்தையடி வாழ்க, சிவசேவனடி வாழ்கின்ற ஈசனை வணங்கி இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அன்பையை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம்.